ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ பார்த்தலாம். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதுதான். இந்த மாதிரி நிறைய நேரத்தில் நம்மளுக்கு தோணும்ல. ஸோ அந்த மாதிரி காரணங்கள்லாம் எடுத்து வச்சு தான் நான் இப்போ வந்து பேச போகிறேன். நானுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மன்னு சொல்கிற பாருங்க, நான் வந்து லவ் மேரேஜ். ஸோ இந்த லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது கையை பிடிச்சிக்கிட்டு நல்லா விங்குன்னு ஓடி வர்றப்பாங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து சில விஷயங்கள் வந்து மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன். இப்படி தான் இனிமேல் இந்த வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு சொல்லி நான் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன். அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது வந்து லவ் மேரேஜுக்கு கிடையாது. நார்மலாக கல்யாணம் ஆனவங்க, ஆகாதவங்க, போகிறவங்க, ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தான் இது. ஸோ அதை நம்ம பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட நாகாஸ் ஒன்லி நேச்சுரலில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஆயில் ஐட்டம்ஸ் வந்து ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில், க்ளோ சீரம், குங்குமாதி சீரம், ஆன்டி ஏஜிங் குங்குமாதி சீரம், அப்புறம் லிப் லைட்டனிங் க்ரீம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் ஆயில், இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. அடுத்து வந்து பவுடர் ஐட்டம்ஸ், வெயிட் லாஸ் காம்போ. அது வெயிட் லாஸ் காம்போ அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3 வேலைக்கு தேவையான ஃபுட்டு நம்ம சைடு இருந்து கொடுத்துருவோம். எல்லாமே சிறுதானியங்கள். ஸோ இது வந்து நம்ம ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணலாம், சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவங்க வெளிநாட்டுக்கு கொண்டு போயிருந்தாங்க. அவங்க வந்து சூப்பராக எனக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்கு, ஸோ இதை நான் கண்டினியூ பண்ணி நல்லா வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க ரிசல்ட்டு. இது மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்குது. வெயிட் லாஸோட சேர்ந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி கால்சியம் அண்ட் அயன் பவுடர், இம்யூனிட்டி பூஸ்டர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. 18 ப்ராடக்ட் இருக்குது மொத்தம். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங், கொரியர் சார்ஜ் கிடையாது. வெளிநாடுகளுக்கும் நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம். இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும் ப்ராடக்ட் எல்லாமே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இது போயிடுவோமா? நான் வரும்போதே பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டேன் இதுதான் எல்லாருக்குமே. நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நம்மளை உடனே பிடிச்சிடாது. நம்மளுக்கும் அதே தான். போறப்பயே எல்லாரையும் பார்த்தோன்னே ஹீனி ஏச்சுன்னு எல்லார்கிட்டையும் நல்லாலாம் பேச முடியாது. ஏன்னா 2 பேருக்குமே, அவங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி, எல்லாமே புதுசு. அப்போ போன உடனே நம்மளுக்கு வந்து யார் எப்படி என்ன எது ஒன்றுமே தெரியாது. ஸோ அதனால் போன உடனே நம்ம எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசிடுவோம் மாட்டோம். எல்லாருடைய குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பேசுவோம். இதை வந்து 2 தரப்பு என்னது நிபுணர்களா என்னது ஏதோ ஒன்று 2 தரப்புல இருக்கிறவங்களும் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டாவே பிரச்சனையே இருக்காது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வந்த உடனே பாரு எவ்வளவு திமுரு, அவ பாட்டுக்கு போய் தனியா உட்காந்துருக்கா, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா என்னன்னா அவங்களுக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை இல்லைன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா வந்தோன்னு அவங்க வந்து செட் பண்ணிக்கணும் மைண்டை. வந்தோடனே டக்குன்னு எடுத்தோன்னே எல்லார்ட்டும் பேச முடியாது. இவங்களும் புரிஞ்சுக்கணும். இப்பதான் வந்திருக்கு இந்த பொண்ணு, நானும் பெண் தானே, எனக்கும் அச்சம் மடம் நானும் பயப்பேதான் இருக்கும்லன்னு வந்தவனே வாங்கடா எல்லாம் உட்காந்து நல்லா பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் யாராலையும் பேச முடியாது. ஸோ இதுதான் 2 பேருக்குமே இதுதான். நம்மளும் போன உடனே என் மாமியார் என்கிட்ட சரியாவே பேசல, என்னன்னே தெரியல, என் மாமனார் என்கிட்ட சரியாவே பேசல, இது சிஸ்டர் அவங்களுடைய நாத்தனார்ச்சி நம்மளுக்கு நாத்தனார் நல்லா பேசல. ஸோ இந்த மாதிரிலாம் எதையுமே நினைக்காம கொஞ்சம் தூரம் விட்டு பிடிப்போம். யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆசைப்படணும், இவங்க மட்டும் நல்லா பேசணும், இவங்க பேசவே தேவையில்லடா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளே ஒரு இதை புரிஞ்சுக்குவோம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் செட்டோட போங்க, அதுதான் சொல்ல வரேன். அடுத்தது வந்து நாம என்னதான் கிளீன் இதுதான்டா முக்கியமான கட்டம். நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், அதுவும் இங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திருக்கேன். என்ன மேடம், இவங்க போய் அப்பதான் பெருக்கிட்டு வருவாங்க, மாமியாரா இருந்தாலும் சரி மருமகளா இருந்தாலும் சரி, அப்பதான் போய் அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் போய் விங்குன்னு பெருக்கும். என்னன்னு பார்த்தா அது கிளீனா தான் இருக்கும். பட் இவங்களுக்கு இவ பெருக்கிதான் நம்ம வந்து இதுல கோலம் போடணுமான்னு சொல்லிட்டு அவங்க பதிலுக்கு ஒண்ணு பெருக்கிட்டு இருப்பாங்க. தொடச்ச இடத்தையும் துடைப்பாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு நம்ம செவனையான உட்காந்துருப்போம், எண்ணத்தை பெருக்கி இருக்கு அந்த வந்துடும் கூட. அப்புறம் எண்ணத்தை தொடச்சிருக்கு, இங்க பாரு தொட்டா எவ்வளவு வழுக்கு வருதுன்னு சொல்லிட்டு அவங்க 4 வாட்டி துடைப்பாங்க. எனக்கெல்லாம் இந்த மாதிரி சம்பவம் நடந்தா என்ன திரும்ப பண்ணுவேன், எப்பவுமே நீங்களே செய்வாங்க, ஒண்ணுமே பிரச்சனையே இல்லை, ஐ எம் ஹாப்பி, நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்ட்டு பேசாம போய் உட்காந்துருவேன். சண்டை போட்டுட்டு திருப்பி அந்த இடத்துல போய் பெருக்க மாட்டேன், நீங்களே பெருக்கிங்க அப்படின்னு விட்டுருவேன் எப்பவும் போல. அதனால வந்து இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. நம்ம இப்படி பண்ணா அவங்க இப்படி பண்ணுவாங்க, திருப்பி பண்ணாட்டியும் சரி பண்ணாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கோங்க. இதுக்காக வந்து சண்டை பண்றவங்களை மட்டும் நீங்க பாத்துங்க. சும்மா நீங்க பண்ணும்போது உங்களை அப்ரிஷியேட் பண்றவங்கள நீங்க பிரஷர் கொடுக்க வேண்டியது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் நான் சொல்றேனே, அதுல இருந்தே தெரியும் உங்களுக்கு அவங்க எப்படி இருப்பாங்க. பாயாசம் போடக்கூடிய ஆட்களுக்கு மட்டும் அந்த மாதிரி. அதனால பாயாசத்தெல்லாம் அவசரப்பட்டு போட்டுறாதீங்க. அடுத்தது வந்து இது வந்து புருஷர்களுக்கு செட் ஆகும். நம்ம வந்து அதுவும் கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் பார்க்கணும், மாங்குன்னு சமைப்போம். சரி இவருக்கு இதுதான் பிடிக்கும், நம்ம வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் சூப்பரா சமைப்போம். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு என்ன இருந்தாலும் எங்க மம்மி சமைக்கிற மாதிரி இல்லை
என்ன இருந்தாலும் எங்க அம்மா சமைக்கிற மாதிரி இல்லைன்னு சொன்னவன வரும் பாருங்க, மாவட இன்னைக்குமே 3 வேளையும் தண்ணி சொல்றதாண்ட உனக்கு அப்படின்னு சொல்லி தோணும் நம்மளுக்கு. அதனால வந்து யாராவது ஜென்ஸ் இந்த வீடியோ பாக்குறீங்களா, தம்பிங்க அண்ணனுங்க நிறைய பேர் பாக்குறீங்க, சோ அவங்க புரிஞ்சுக்கணும். மனைவி வந்து புதுசா வர்றாங்க அந்த வீட்டுக்கு, சோ அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைப்பக்குவம், அதுதான் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. இவங்க டேஸ்ட் அவங்க பண்ண முடியாது, ஒரே அளவே போட்டு பண்ணாலும் ஒரே மாதிரி டேஸ்ட் வராது. சோ அதனால வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இப்பதான் அந்த புள்ள வந்திருக்கு, நம்மளோட டேஸ்ட் எப்படி தெரியும், உங்க நாக்கு எங்க நாக்குலயே இருக்கு. அதனால வந்து வெறியாது பாருங்க. அதனால வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களுக்கு வந்து நாங்க சமைப்போம், நல்லாதான் சமைப்போம். அது உங்க நாக்குக்கு பிடிக்குதான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அது எங்க நாக்குக்கு நம்ம உப்பு கரெக்டா இருக்கா, காரம் கரெக்டா இருக்கா, எங்க நாக்குல மட்டும் தான் ஊத்தி பார்க்க முடியும். மைண்ட் செட்டோட வந்து உட்காந்துருது. இது நல்லாலன்னு சொல்லி கடுப்பேத்தி விட்டுறோம்னு சொல்லி வந்து உட்காருது. அப்போ வந்து வாயில எடுத்து வைக்கிறது முன்னாடியே வந்து நல்லா இல்லைன்றுவாங்க. அந்த மாதிரி ஆள்லாம் இருக்கு. சில பேர் வாசனையை பிடிச்சா நல்லா இல்லைன்றுவாங்க தின்னு பார்க்காமயே. அதனால வந்து நீங்க தான் நினைச்சுக்கங்க, ஒருவேளை நான் சமைக்கிறது நல்லா இல்லைன்னு சொன்னாலும் நம்ம எதுவும் பேச நம்ம அதை பத்தி கண்டுக்கவே தேவையில்லை. ஏன்னா நம்ம சமையல் நல்லா தான் இருக்கு, சாப்பிடுற வாய் சரியில்லை, அதனால அதெல்லாம் பத்தி கண்டுக்க கூடாது. ஓகேங்களா? அடுத்தது வந்து இது வந்து நம்மளுக்கு செட் ஆகும். லேட்டா எழுந்திருக்கிறது. லேட்டா நம்ம எழுந்திருப்போம், நம்ம வீட்டுல அதை ஃபாலோ பண்ணி இப்ப திருப்பி வந்து நம்ம இங்கேயும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதே டயத்துக்கு தான் எந்திரிப்போம். இதையும் நம்ம கொஞ்சம் மாத்திக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க வந்து நீங்க அத்தனை வருஷமா அந்த வீட்லயும் இருக்கீங்க, அதே மாதிரி பிறந்தது அப்படின்னும் போது உங்க வீட்டுல நீங்க லேட்டா எழுந்திருக்கும் போது உங்க அம்மா சும்மா விட்டுருப்பாங்க, ஏண்டி எரும மாடை வேற வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போறப்ப இப்படியே படுத்துதான் அங்க போய் என்ன புழைக்கா போற பாரு, நீ போய் அங்க போய் எனக்கு கெட்ட பேர் தான் வாங்கி கொடுக்க போறது சொல்லி உங்க அம்மா கண்டிப்பா திட்டிருப்பாங்க. மம்மி சொன்னா ஏத்துப்பா, இங்க வந்து மாமியார் சொன்னா நீங்க மாமியார் வீட்டுல என்ன சொல்லி எங்க அம்மா என்ன எதுவுமே சொல்ல மாட்டாங்க, என்ன பொண்ணு மாதிரி அப்படி பாத்துக்கிறவங்களும் இருக்காங்க செல்லம். ஆமா, சில மம்மிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட பொண்ணு திட்டு வாங்கி தானே ஆகணும், திட்டு வாங்க தானே. இதெல்லாம் நீ பேசப்படாது, லேடிஸ் டாபிக்டா. அதனால வந்து லேட்டா எழுந்திருக்கிறது வந்து தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அதை மாத்தி தான் ஆகணும். ஏன்னா காலையில நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டா கடமை முடிஞ்சதுன்னு கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பெரிய பெரிய கடமைகள் இருக்குது. புருஷருக்கு வந்து ஆபீஸ், அது வரைக்கும் அவங்க மாமியார் பாத்துருப்பாங்க உங்களுக்கு. என்னன்னா வளருதுடா எனக்கு இருறா. நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா வேலையும் வந்து வர்ற மருமக பாக்கணுங்கிற அவசியமும் கிடையாது, ஷேர் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பட் என்னன்னா சில பொறுப்புகளை நீங்க எடுத்துக்கிட்டு நல்லது, அதுதான் ஷேர் பண்ணணும் கண்டிப்பா. ஏன்னா நம்ம போய் அங்க மாங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இங்க ஒரு ஆள் சும்மா உட்காந்து நம்மளே பாத்துக்கிட்டு இருந்தா வச்சுக்கோங்க, உள்ள வரும் பாருங்க, ஆனா வெளியில காட்ட முடியாதே அந்த மாதிரி இருக்கும். அதனால வந்து அதாவது நீங்க காலையில நீங்க லேட்டா எந்திரிக்கிறீங்க, அதை வந்து அவங்க சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம தாராளமா மாத்திக்கலாம். ஏன்னா அது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. லேட்டா எழுந்திருக்கிறத விட சீக்கிரமா எழுந்திருக்கிறது வந்து நம்ம உடம்புக்கு நம்ம மனசுக்கு நல்லது. அது வந்து இன்னொன்னு, நம்ம ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் கொஞ்சம் நம்ம நடந்தா தானே அந்த லைஃப் வந்து நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான்டா பண்ணுவேன் அப்படின்னா அப்புறம் எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணுன்னு பேச்சு வரும். அதனால வந்து சின்ன சின்ன இது இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து மாத்திக்கலாம். பெரிய ஆளாகி உங்க மருமக இதே வேலையை பண்ண நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, அததான் பண்ணுவோம் நம்ம. அப்ப நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், நான் எல்லாம் மருமகளா இருக்கும் போது எப்படி தெரியுமா இருந்தேன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா 1000 திட்டு வாங்கி வச்சிருப்போம். அதனால வந்து ஃபியூச்சர் நம்மளும் ஒரு மாமியார் ஆக போறோம் அப்படின்ற இதோட இப்ப இருந்துக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப நான் சொல்ற விஷயத்தினால ஒரு ஃபேமிலியே பிரிஞ்சு போச்சு இந்த விஷயத்தினால. அதனால வந்து இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்ம மாத்தி தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா நம்மளை பத்தி அவங்களுக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. அப்ப நம்ம வந்து அவங்களுக்கு தெரியாம ஒரு இடத்துக்கு போய் போன் வருது, உங்க ஃப்ரெண்டு தான் போன் பண்றாங்க, நீங்க அதிக நேரம் பேசும்போது இல்லைன்னா போன் பேசினாவே மாமியாருக்கு பிடிக்காது, மாமனாருக்கு பிடிக்காது, ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு இரி நான் அப்புறமா கூப்பிடுறேன்டி, என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காதுடி, நான் ஃபோன் பேசுறது என் மாமியாருக்கு பிடிக்காதுடி இப்படின்னு நம்ம போய் தனியா தான் பேசியிருப்போம், பொண்ணுகிட்ட தான் பேசியிருப்போம். ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா சந்தேகம் வந்துடும், தனியா போய் பேசுற அளவுக்கு இவ யாருகிட்ட பேசுறா அப்படின்ற சொல்லிடுறேன். நிறைய ப்ராப்ளம்ஸ். 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படிங்கிறது ஓகே, மணிக்கணக்கா போய் பேசுறது, ஆளை பார்த்தா போன டப்புன்னு கட் பண்ணி திருத்த முடியும், இதெல்லாம் வந்து சந்தேகத்துக்கு உருவாக்கதான் செய்யும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பயத்துல செய்யறது வந்து அவங்களுக்கு ஒரு சந்தேகத்தை கொடுத்துரும். அதனால வந்து நீங்க வீட்டுல உட்காந்து தாராளமே பேசலாம். ஆமா, எல்லாரும் கூட நீங்க தாராளமா பேசலாம். அவங்க என்ன கேக்குறீங்க, நான் என் ஃப்ரெண்டு தான் பேசுறேன் அப்படின்னு நீங்க போட்டுட்டு போயிடலாம். அதனால வந்து எதுவுமே அவங்களுக்கு தெரியாம எதுவுமே பண்ணாதீங்க. வெளியில போகும்போது சொல்லாம போறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போன் எடுத்துக்கிட்டு போய் தனியா பேசுறது. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அந்த இது இருக்கு பாருங்க, இந்த காதுல ஒண்ணு மாட்டிப்போம்ல ஒயரே இல்லாம, அதை மாட்டிக்கிட்டு வேலை பார்க்கும் போது போன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து குடும்பத்துக்கும் அவ்வளவு நல்லது இல்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்டு, நம்ம சுத்தி இருக்கிற நம்ம சொந்த பந்தம், அதே வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும்போது தொடர்ந்து நம்ம இதே விஷயத்த பண்ணும்போது
எரிச்சல் வந்துடும் அவங்களுக்கு. சும்மா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா என்ன எப்ப பார்த்தாலும் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்ற ஒரு டென்ஷன் வந்துடும். நம்மளுக்கு வந்து ரெண்டுத்துல எது நம்மளுக்கு முக்கியம் லைஃபுக்குன்றதை நம்ம பார்க்கணும். இந்த பக்கம் ஃபோன் பேசினா அந்த நேரம் சந்தோஷமா தான் இருக்கும், ஆனா அதுக்கு பின்னாடி வர்ற பிரச்சனைகளை நம்ம அதிகமா சந்திக்கணும். ஸோ அதனால நம்ம குடும்பத்துக்கு நம்மளுக்கு நிம்மதிக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டாவே குடும்பம் நல்லா இருக்கும். ஸோ அதனால ஓவரா ஃபோன் பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடலாம். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுப்பாங்க. சில ஜென்மங்கள் சில பேர் தான் பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொல்றது நீ என்ன கேட்கறது, இத்தனை நாள் நீ ஃப்ரீடமா இருந்தா இன்னைக்கு அவன் வந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணிடுவானா, அப்படிலாம் உன்னைய வந்து கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு வச்சுக்காதடி, அதுக்கு முன்னாடி நீயே கண்ட்ரோல் பண்ணிடு, இப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து கேட்டுக்காதீங்க, குடும்பத்துக்கு ஆகாது சொல்லிட்டேன். அதனால வந்து நல்லது சொன்னா மட்டும் கேட்டுக்கங்க. இல்லைன்னா யாரையும் கண்ட்ரோல் பண்ண வந்து முடியாது. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் எல்லா ஃப்ரீடம் இருக்கு. லேடிஸுக்கு வந்து ஜென்ஸை விட அதிகமான ஃப்ரீடம் அன்னைக்கு வந்துருச்சு. ஓகேவா? அப்படிங்கிறப்ப வந்து நீங்க அந்த ஃப்ரீடம் வந்து இன்னொருத்தவங்க வந்து தேவையெல்லாம் மிஸ்யூஸ் பண்ற மாதிரி போயிடுவாங்க. இப்ப நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருக்குன்னா அதை வந்து நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு, நம்ம குடும்பத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் கொடுக்கறது, இதுக்கெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஆனா சும்மா வெட்டியா நேரத்தை செலவு பண்றதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிறவங்க திட்டுறாங்க வந்து ஏத்தி விட்டு போயிடுவாங்க. இது எதனாலனாக்கா உங்க மேல இருக்க நல்லெண்ணம் கிடையாது, உங்க மேல இருக்க ஜலஸ். என்ன அவன் மட்டும் இப்படி இருக்காங்கிற ஒரு ஜலஸ். இல்ல என்ன ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, என்ன வந்து என்ன கேட்டாங்கன்னா, நான் வந்து எனக்கு அது பிடிக்கும். எனக்கு வந்து இப்ப மகி கூட என்ன சொல்லுவாங்க, நீ வந்து எல்லார்கிட்டையும் போய் என்ன கதை பேசிட்டே இருக்கு அப்படி சொல்லுவாங்க. பட் நான் வந்து எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவேன். இன்னொன்னு அதை என்ன சொல்லுவாருன்னா, அவரு எல்லார்கிட்டையும் நீ போய் நல்லா பேசிட்ட அப்படின்னா அந்த என்ன சொல்றது என்னோ சொல்லுவேன், மேல இருக்க அந்த ஒரு இது குறைஞ்சு போயிடும். ஒரு எதிர்பார்ப்பு, இவங்க பேசினா நல்லா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு போய் இது எப்படா நிறுத்தும் அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாரு. நான் எல்லார்கிட்டையுமே நாமளும் நல்லா பேசுவேன், அதே மாதிரி நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மெனக்கிடுவேன். எனக்கு அது பிடிக்கும். அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, நீ நல்ல பேர் எடுத்து என்னதான் பண்ண போற, நீ வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, நீ நல்ல பேர் எடுக்கணும், நீ ஏன் அவங்க சொல்றதுக்கெல்லாம் நீ பொறுத்து போற அப்படின்னு சொல்லும் போது எனக்கு நான் அந்த இதை அப்படியே பேசுறதையே கட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோட கேரக்டர் ஒண்ணு, என்கிட்ட இன்னொரு விஷயத்த திணிக்கும் போது அதை திரும்ப 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 நம்ம மனசுல பதிய வைக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மள அறியாம என்னைக்காவது வந்து நம்மளோட இது மாறி போயிடும். அதனால வந்து அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த நான் ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணிடுவேன். அது மாதிரி இருக்குது. அதனால வந்து எப்பவுமே இந்த அது என்னது சொல் பேச்சு, சொல் புத்தி வேணும், இல்லைன்னா சுய புத்தி வேணும்னு சொல்லுவாங்கல்ல. சுயமா நம்ம யோசிக்கணும். சொல் புத்தினா சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு போய் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கே நல்லா இருக்காது லைஃப். அதனால வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும், சொல்றதுல எது நல்லதுன்னு எடுத்துக்கணும். ஒருத்தர்கிட்ட நீங்க 1 மணி நேரம் பேசுனீங்கன்னா 10 நல்லது சொல்லுவாங்க, 100 கெட்டது இருக்கும். அந்த 10 நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதை யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு இது நல்லதா, இதை நம்ம ஏத்துக்கிட்டா நம்ம குடும்பம் நல்லா இருக்குமான்னு ஏத்துக்கிட்டு கெட்டது சொல்ற அளவுக்கு ஒரு பாயசத்தை போட்டுருங்க. ஐயா ஏன்டா பாயத்துல நிக்கிற. அடுத்தது பார்த்தா இந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியில போயிட்டு வரும்போது என்னம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமே, இல்லை எங்க போனேன் ஏன் சொல்லாம வெளியில போற அப்படின்னு சொன்னா என் வீட்டிலலாம் என்ன கேள்வியே கேட்க மாட்டாங்க, நீ என்ன கேட்குற அப்படின்னு கேட்கவே கூடாது. நிஜமாவே சொல்றேன், நம்ம ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டு தான் வர்றோம். நம்ம சொல்லிட்டு போயிட்டு வர்றதுல தப்பு கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களை வந்து நீ எதுவுமே பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, நீ நல்லதா இருந்தாலும் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து அந்த ஆளுங்க கிட்ட எல்லாம் நம்ம வேற மாதிரி தான் பேசணும். ஆனா சில பேர் பார்த்தீங்கன்னா பாவமா இருக்கும், நீ ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு வரலாம்ப்பா அப்படின்னு கேட்டா கூட அதை ஏத்துக்கிற மனநலம் வந்து நிறைய பேருக்கு இருக்க மாட்டேங்குது. நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா நீ ஏன் கல்யாணம் பண்ணணும் தான் அடுத்த பேச்சு வரும். சோ அதனால இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணிக்கிட்டாவே. திருமணங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண் இருப்பாளருக்கு உண்டான ஒரு பந்தம் மட்டும் கிடையாது. ஓகேங்களா? இங்கேருந்து வர்ற குடும்பத்தையும் வந்து கட்டியாலும் எல்லாமே ஒரு 2 குடும்பத்துக்கான ஒரு பந்தம் தான். அது கரெக்டா வந்து லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ். ஏன்னா நல்லா பாருங்களேன், இப்ப வந்து உங்க வீட்டுல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடக்கிறவங்களுக்கு சொல்றேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு நகை வேணும், பணம் வேணும், நம்ம பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய பார்த்து செஞ்சிருப்பாங்க. ஆனா இங்க போயிட்டு சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம மேல தப்பே இருந்தா கூட அதை வந்து அப்படி கிடையாது இப்படி கிடையாது நம்ம எழுதி எல்லாம் போய் அங்க உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, இந்த சைடும் இவங்க நிம்மதியும் கெடும், அந்த சைடு அவங்க நிம்மதியும் கெடும். தப்பு இருந்தா திருத்திக்கலாம் நம்ம பக்கம், அவங்க மேல தப்பு இருந்தா நம்ம அடங்கி போகணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு உண்டான இதை நம்ம பார்க்கணும். அதுக்குன்னு நான் உங்களா நீங்க எல்லாத்துக்குமே என்னத்த சொன்னாலும் நம்மளுக்கு வந்து கல்லானாலும் கலவும் புண்ணாலும் புடிச்சு இதெல்லாம் சொல்லலை. நான் நம்ம மேல மிஸ்டேக் இருந்தா மட்டும் அதை நம்ம சரி பண்ணிக்கணும்னு தான் நான் சொல்றேன். நம்ம மேல மிஸ்டேக்கே இல்லைன்னா இவருக்கு தாடி முளைச்சு போச்சு எனக்கு வேற. அதனால வந்து நீதி நியாயம் நேர்மை எருமை கருமை அப்படின்னு அதனாலதான் இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து சில விஷயங்களை கடைபிடிச்சாதான் நம்மளோட வாழ்க்கை நிம்மதியா போகும். பிடிக்கிறதா பிடிக்கிறீங்க, நல்ல ஸ்வீட் கிடையாது அப்படிங்க. கடைபிடிக்கிறதா பாவி. அதனாலதான் இதை நான் சொல்றேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க கூடாது சரிங்களா? என்னுடைய அக்கா தங்கச்சியா நினைச்சுதான் நான் இதை சொல்றேன். ஏன்னா வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணும்போது பாவமா இருக்கும், என்ன இது சின்ன சின்ன. எனக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, அவங்க வீட்டில் சின்ன சின்ன அதாவது ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணல செய்யலை அப்படின்னு சொல்லியே சிஸ்டர் வந்து
அவங்க வீட்டு சைடு போயிட்டாங்க. இப்பயும் அவர் அப்படிதான் இருக்காரு. அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நம்ம வந்து காண முடியாது. ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா ஒய்ஃப் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க, நம்ம கிட்ட எப்ப பேசுவா, எப்ப நம்ம மேல ரொம்ப அன்பா இருப்பா, இப்படி எல்லாம் எதிர்பார்க்கிற ஹஸ்பண்ட் எல்லாம் இருக்காங்க நிறைய பேர். ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சரியா அமைய மாட்டேங்குது. அதே மாதிரி நல்ல பெண்களுக்கு வந்து நல்ல புருஷர் அமைய மாட்டேங்குது. இந்த சைடு சொல்லிட்டேன், இந்த சைடு புருஷர் இருக்காரு, இந்த சைடு சொல்றேன். அதுதான். அதனாலதான் இது சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க, நல்ல விஷயம் தான் சொல்றேன். அடுத்து வந்து நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போகும்போதே நம்ம ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கணும். நம்ம பக்கம் தப்பு இருக்குது அப்படின்னு உண்மையாவே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம திருத்திக்கலாம், அவ்வளவுதான். திருத்திக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. என்ன விஷயம்னா, தப்பு அதிகமா பண்ணிக்கிட்டே இருக்கவங்களுக்கு அவங்க பண்ற தப்பு நியாயமா போயிடும். தெரியாது அவங்களுக்கு, அது தப்பு தெரியாது. ஒரு கட்டத்துல அவன் பண்ற தப்புன்னு அவங்களுக்கு தெரியும். நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லாம போயிடும். நான் செய்யறதா கரெக்ட்னு சொல்லி அந்த விதண்டாவாதம் பண்ணிட்டு அந்த தப்பை நியாயப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுகிட்டலாம் நீங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது, தள்ளி வந்துடுறது தான் நல்லது. ஆமா, நான் தான் எனக்கு அது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பழகி போச்சு. ஆர்குமெண்ட்டே பண்ணக்கூடாது. நான் ஆரம்பத்துல இருந்து எல்லார்கிட்டயுமே சொல்லுவேன். அதே மாதிரி என்னை விட சின்ன பிள்ளைங்க எல்லாம் நம்ம கிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க, யாருக்கிட்டையுமே பண்ணாதீங்க. ஒரு 2 வார்த்தை நம்ம பேசுறோம், நம்மளுடைய வார்த்தைக்கு அங்க மதிப்பு இருக்குது அப்படின்னு தெரியும் ஆரம்பத்திலேயே, அப்ப நான் மட்டும் பேசுங்க. நம்ம பேசுறதுக்கு திரும்ப 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 அவங்க பேசிக்கிட்டே இருந்து அது நியாயத்தை இது தப்ப ஒத்துக்காம இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க அந்த இடத்துல, அப்படி சொல்லுவோம். அதுதான் எல்லாருக்குமே, ஆர்குமெண்ட் பண்றது வேஸ்ட் யாருக்கிட்டையுமே. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த விஷயம் என்னன்னா, இப்ப எனக்கு வந்து ஒரு சில விஷயம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்த வந்து மகிக்கு, இப்ப என்னோட ஹஸ்பண்டுக்கு அந்த விஷயத்தை பத்தி தெரியல, அவர் வந்து தெரியாம அதை மாத்தி சொல்லிட்டாரு. இப்ப மாமியார் அதை தெரியாம மாத்தி சொல்லிட்டாங்க. இல்ல ஒரு இங்கிலீஷ் வார்த்தையே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியல, அது வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க, அந்த என்னது வார்த்தைகள் உச்சரிப்பு வந்து இதுவா இருக்குது அப்படின்னா உடனே அதை வந்து சிரிக்க கூடாது, சிரிக்கலாம் படாது. ஏன் அப்படின்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நம்ம செய்யற எல்லாத்தையுமே வந்து ஜாலியா எடுத்துக்குவாங்க. ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப கவலையா எடுத்துக்குவாங்க, ரொம்ப அசிங்கமா நினைச்சுக்குவாங்க. என்ன இப்படி நம்மளை கிண்டல் பண்ணிட்டாலே, நம்ம சொல்ற வார்த்தையை வந்து இது இல்லப்பா இது இப்படின்னு சொல்லி புரிய வச்சிருக்கலாம், ஆனா இப்படி நம்மளை கிண்டல் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி சங்கடப்படுவாங்க. அதனாலதான் அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்தோன்னே சிரிச்சிடாம இது இப்படி இல்லை, ஆனா இது இப்படிதான், இதோட பொருள் இதுக்கு இப்படிதான் நம்ம பேசணும் அப்படின்னு நீங்க சொல்லி புரிய வச்சீங்கன்னாவே புரிஞ்சுக்குவாங்க. ஆனா சிரிச்சா மனசு கவலையா இருக்கும் அவங்களுக்கு, நம்மளுக்கு தெரியாம தானே பேசிட்டோம், ஏன் நம்மள இப்படி கிண்டல் பண்றாங்க அப்படி சொல்லி. ஸோ அதனாலதான் அதை சொல்றேன். அதனால கெக்க பக்கன்னு சிரிச்சிடப்படாது. அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய பேர் பண்ற ஒரு விஷயம்தான். என்னன்னா இப்ப மம்மி வீட்டு சைட்ல இருந்து யாராவது வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி கவனிப்பு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அத்தான் போய் அதை புடிச்சுன்னு வாடா, இதை போய் பறிச்சுன்னு வாடா அப்படின்னு சொல்லுவோம். தட்டே இருந்தா கூட வாழையில தாண்டா சோறு போடும், வாழையில போய் பிடிக்கிட்டு வாடான்னு. ஏம்மா எங்கம்மா போய் தேடுற, அப்ப நீ என் கூட வாழை வர போடா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனா மாமியார் வீட்டு சைடு யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காமெடியில இவங்க காயத்ரி தானே அவங்க சொன்ன மாதிரி அப்பதான் குதுகுதுன்னு நம்மளுக்கு குளிரெல்லாம் அடிச்சு உடனே போய் படுத்துக்குவோம். பாவம் புருஷர் அப்புறானியா உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருப்பாரு, இல்லைன்னா வரவங்களே சமைச்சு தின்ட்டு போற மாதிரி ஆகி போயிடும். நம்மளுக்கு சேர்த்து சமைச்சு வச்சுட்டு எல்லாரையுமே வந்து ஒரே மாதிரி பார்க்கணும், அதை தான் சொல்றேன். ஸோ இந்த சைடா இருந்தாலும் சரி, இந்த சைடா இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி பார்த்துட்டு இவங்களுக்கு சமைக்கிறதே அவங்களுக்கு சமைச்சு போட்டோம்னா சண்டையே கிடையாது. என்னைக்குமே வந்து நம்மளுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க நம்மளை கேள்வி கேட்கிற மாதிரி நம்ம வச்சுக்க கூடாது. அன்னைக்கு அவங்களுக்கு மட்டும் இப்படி பண்ண, இன்னைக்கு இவங்களுக்கு இப்படி பண்ற, அந்த கேள்வியே வரக்கூடாது. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு படி இந்த சைடு அதிகமா கூட கவனிச்சுட்டு போயிடலாம், ஆனா அந்த மாதிரி கேள்வி வர்ற அளவுக்கு நம்ம நடந்துக்க கூடாது. ஸோ அதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து நம்ம வீட்டு சைடு ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம ஆசையாக கிளம்பி போயிடுவோம். ஸோ ரொம்ப ஆசையாக இருக்க போய் எல்லாருக்கிட்டையும் பேசுறது ஜாலியாக இருக்கிறது, இன்னும் 2 நாள் விட்றா தங்கிட்டு வர்றேன் அப்படிலாம் கேட்போம். ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா புருஷர் வீட்டு சைடு ஃபங்க்ஷனை கூப்பிட்டாங்க, அதே மாதிரி ஜென்ஸும் அப்படி பண்ணுறாங்க, ஜென்ஸும் அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ நாங்கெல்லாம் எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவ்வளோ போகிறதில்லை, எங்களை வந்து அந்த கேட்டகரியிலே சேர்த்துக்கூடாது. இல்ல நாங்க மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் போக மாட்டோம், அவ்வளோ மேக்ஸிமம் ஃபங்க்ஷனுக்கே போக மாட்டோம். அப்படியே போனாலுமே பாத்தீங்கன்னா போயிட்டு இப்படின்றதுக்குள்ள டக்குன்னு வீட்டுல வந்திருப்போம், 5 நிமிஷம் தான். அந்த மாதிரி இருக்கும் எங்களுக்கு. நம்ம பிசினஸ் இருக்கனால இப்போ எங்க ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதனால இருக்கப்ப கால் பண்ணுவாங்க, அண்ணா எனக்கு அது வேணும் இது வேணுவாங்க, அதனால அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வந்துருவோம். அதனால அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில ஃபங்க்ஷன்ல இருக்கும்போது சவுண்ட் அதிகமா இருக்கும், அந்த பாட்டு சவுண்ட்லாம் இருக்குமா, அப்ப எங்களுக்கு ஃபோன் அட்டன் பண்ணாலும் பேசுற சிஸ்டருக்கோ இல்ல பிரதருக்கோ பாத்தீங்கன்னா எங்களால சரியா பதில் சொல்ல முடியாது, வாட்ஸ்அப் பண்றீங்களா அப்படின்னுவோம். அதனால இதெல்லாம் நிறைய அனுபவிச்சதுனால இப்ப பாத்தீங்கன்னா போன டக்குன்னு கிளம்பி வந்துடுறது. ஸோ இதுதான் என்னன்னா, அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்க வச்சு, இங்கே எங்களுக்கு 2-3 பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க வீட்டு சைடுன்னு பார்த்துக்கங்களேன், குடு 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 குடுன்னு ஓடி போயிடுவாங்க, வரவே மாட்டாங்க திருப்பி. அதுவும் ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டா சோலி முடிச்சது, அப்படியே போய் அங்கேயே செட்டில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வாங்க அப்படின்னு கூப்பிட்டா வரவே மாட்டாங்க.
அதனால் வந்து ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நம்மளுக்கு நல்ல விதத்தில் மதித்து கூப்பிடுறாங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மதித்து கூப்பிடுறாங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக போயிட்டு வரணும். நானும் மகியும் அதை தான் எதிர்பார்ப்போம். நான் மகிட்ட சொல்கிறது, நம்மளை மதித்து வீட்டில் வந்து கூப்பிட்டுருக்காங்கப்பா, அதனால் கண்டிப்பாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் மதியாத தலைவாசல் மிதியாதுன்ற மாதிரி தான், அந்த மாதிரி இருந்தால் வந்து எப்படி இது பண்ணாலுமே போக மாட்டோம். நம்மளுக்கு மரியாதை ரொம்ப முக்கியம், எனக்கு மகிக்கும், அது மாதிரி தான் எல்லாருக்குமே. ஸோ உங்களை மதித்து கூப்பிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா நல்ல உறவுகளோ நல்ல நட்புகளோ இப்போல்லாம் இந்த காலத்தில் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கவும் மாட்டாங்க, எல்லாரும் நீங்கள் கெட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் நல்லது நினைக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் நல்ல உறவுகள் கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அது எந்த சைடாக இருந்தால் நம்மளுக்கு அவங்க நல்ல உறவுகள், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாட்டுக்கும் என்னடா இவ்வளோ பேசிட்டாங்களே, எங்கள் 2 பேரும் பாயசத்தை போட்டுறாங்க. நான் குடிக்க மாட்டேன், யாரும் பாயசம் அமைச்சிடாதீங்க. ஸோ என்னன்னா இது வந்து கண்டிப்பாக இதை எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி போகும்போது அம்மா அப்பாவோ இல்லைனா வந்து கூட பிறந்தவங்களோ இல்லை பெரியவங்க யாராவது கண்டிப்பாக சொல்லுவாங்க. பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து லவ் மேரேஜ் இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க. அதனால் வந்து என்கிட்ட ஃபோன் பேசும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து மாமியார் மாதிரி எனக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லி நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். இதே நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்க சொன்னால் இதே எதுக்கு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணி இருக்கு. பட் நீங்கள் சொல்லும் போது வந்து அது வந்து எனக்கு கேட்டுக்கிறதுக்காக நல்லா இருக்குது, ஓ இதை செஞ்சு இவங்க நல்லா இருக்காங்க, அப்போ நம்மளும் அதை ஃபாலோ பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கண் கூட நிறைய மாற்றங்கள் தெரியறதுனால நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வீடியோ நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சுக்கா வீடியோவே போடுறதில்ல, இன்னொன்று நல்லதை போடுறதே இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ சரி ஓகே இன்னைக்கு இது ரொம்ப நல்ல விஷயம்ல, அதனால தான் இதை நான் எடுத்து பேசினேன். அதுக்குன்னு வந்து ஒரே விஷயம்தான், உங்களுக்கு மரியாதை இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து அவங்களுக்கு நீங்கள் திருப்பி இறங்கி போகிற தப்பு கிடையாது. பட் நம்மளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுற இடத்துல நம்ம இறங்கி போகணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ அதுதான் சொல்கிறேன். அதனால் வந்து என்றைக்குமே நம்மளுடைய சேஃப்டி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், அதுதான். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கல்யாணம் ஆக போகிறவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது 1-2 டிப்ஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரல் ப்ராடக்ட் லிஸ்ட்டு வாட்ஸ்அப் நம்பர் 2 நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் வந்து இன்னைக்கு கூட நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஆஃபர் எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆடி ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆடி மாதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம ஆஃபரே போட்டது. உடனே ஆஃபர் போட்டாலும் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து அதான் ஓப்பனாகவும் எங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ நம்ம வந்து ஆடி அந்த லாஸ்ட்டில் நம்ம வந்து ஆஃபர் போட்டுடலாம், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, பாய். ஹாப்பி பாயாசம். சிவா சும்மாறா.